மத்திய அரசு வரி கொஞ்சம் குறைவா கொடுக்குதுங்கிறாங்க, அது உண்மையா கேட்டாங்கன்னா அந்த 10 நிமிஷம் நீங்க பதில் சொல்லிட்டு வரணும். பதில் சொல்லிட்டு வரணும். மோடி ஐயா எவ்வளவு பணம் கொடுத்திருக்கார்? எவ்வளவு பணம்? 11 லட்சம் கோடி ரூபாய் 10 ஆண்டுகள்ல கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு மாநில அரசு எப்படி கணக்கு போடுறாங்க? மோடி ஐயா பட்ஜெட்டுக்கு ஒரு பணத்தை அனுப்பி வச்சா அது மட்டும்தான் இவருடைய கணக்கு. பட்ஜெட்டரி சப்போர்ட் என்று சொல்வார். நீ மத்திய அரசிலிருந்து என் பட்ஜெட்டுக்கு பணம் கொடுத்தினா அது மட்டும்தான் 28 விழுக்காடுங்கிறான். அப்ப விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் கொடுக்கிறோம், யாரு கணக்குங்க? பெண்களுக்கு சிலிண்டர் மானியம் கொடுக்கிறோம், யாரு கணக்குங்க? இந்தியாவிலே ஒரு மாவட்டம் முத்ரா கடன் திட்டத்திலே அதிகமாக பயனடைந்திருக்கின்றார்கள் என்றால் அது கோவை மாவட்டம். 75,000 எஸ்எம்இ இருக்குது. தமிழ்நாட்டுக்கு மட்டுமே 2 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி இங்க இருக்கக்கூடிய ஒரு சிறு குறு தொழிற்சாலைக்கு முத்ரா திட்டத்தில் கடன் வந்திருக்கிறது. மகளிர் சுயஉதவி குழுக்கான பணம். இந்த மாதிரி நீங்க பேசும், அவங்க கேள்வி கேட்டா பேசும். ஐயா, திமுக அரசை பொறுத்தவரை கோபாலபுரத்திற்கு பணம் அனுப்பிச்சாதான் அவங்க கணக்குங்கிறாங்க. ஆனா மோடி ஐயாவை பொறுத்தவரை நேரடியாக வங்கி கணக்கிலே டைரக்டா உங்களுக்கு பணம் அனுப்பிச்சாலும் கூட அது கணக்கு என்று நீங்கள் சொல்ல வேண்டும். அப்படி கணக்கு போட்டா தமிழ்நாட்டிலிருந்து எவ்வளவு வரி கொடுத்திருக்கின்றோமோ அதற்கு சமமாக மத்திய அரசு நமக்கு திரும்ப கொடுத்திருக்கிறது. வெறும் பட்ஜெட்டுக்கு வர பணத்தை மட்டும் எடுத்து இவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார். அது திமுக அமைச்சர் சொல்றாங்க, நீங்க விவசாயிகளுக்கு கொடுத்தா நேரடியாக தானே கொடுக்குறீங்க, எங்கிட்ட கொடுக்குறீங்களா? ஏன் அவங்க கிட்ட கொடுத்து அவங்க கொள்ளையடிக்கணுமா? மானியம் 400 ரூபாய் நேரடியாக தானே கொடுக்குறீங்க, எங்கிட்ட கொடுத்தா தான் கணக்கு. ஏன் நாங்க கொடுக்குற 400 ரூபாயில 100 ரூபாய் எடுத்து அவங்க தேர்தல் அறிக்கைக்காக கொடுப்பாங்களா? அதனால் சகோதர சகோதரிகள், அதற்காகத்தான் வானத்தை அக்காத சொன்னாங்க, ஒரு வீட்டுல போய் 10 நிமிஷம் நீங்க இருக்கணும். 4 பேர் வீட்டில் இருப்பாங்க, அவர்களுக்கு 10 பேர் உறவினர்களா இருப்பாங்க. அவங்க அடுத்த 20 நாள் அரசியல் பேசுவாங்க. அதனால இந்த 4 நபர்களை நீங்க சரியா 10 நிமிஷம் உட்கார்ந்து பாரதிய ஜனதா கட்சி மோடி ஐயாவுக்காக நீங்க பேசிட்டு வந்தீங்கன்னா அந்த 4 நபர்கள் நமக்கு 40 வாக்குகளை கொண்டு வந்து கொடுப்பாங்க. 40 வாக்கு. அதுக்கப்புறம் அவங்க பேசுவாங்க. நீங்க பேச வேண்டாங்க ஐயா, நீங்க பேச வேண்டாம். உங்கள் சார்பாக அந்த 4 பேர் 40 பேர்கிட்ட பேசுவாங்க. அதனால் முதல் உங்க செல்போன்ல கூப்பிடுறீங்கம்மா, இரண்டாவது பக்கத்து வீடு, தெரு, 10 வீடு இருக்கு தெருவுல, அபார்ட்மெண்ட்ல 6 அபார்ட்மெண்ட் இருக்கு, தைரியமா போய் பேசிட்டு வாங்க. தப்பு பண்ணவன்லாம் தைரியமா பிரச்சாரத்துக்கு வர்றாங்க. நல்லது பண்ணிட்டு நாம எதுக்குங்க பயப்போம்? நல்லது பண்ணிட்டு நாம எதுக்குங்க பயப்போம்? 10 ஆண்டு காலமாக பார்த்து பார்த்து இந்த நாட்டை செதுக்கி மக்களுடைய வளர்ச்சிக்காக பணி செய்யக்கூடிய பாரத பிரதமரை நாம் தூக்கி பிடிக்கவில்லை என்றால் என்னங்க அரசியல் ஜனநாயகம்? ஒரு மோடி அவர்களை தூக்கி பிடிப்பதற்கு நாம் எதற்கு பயப்பட வேண்டும்? எதற்கு பயப்படணும்? அந்த மனிதன் மீது ஒரு கரும்புள்ளி இருக்கா? ஒரு கரும்புள்ளி இருக்கா? தன்னுடைய தாய் இருந்த பொழுது கூட 3 மணி நேரத்தில் அரசு பணிக்கு வந்த ஒரு மனிதன். 3 மணி நேரம். இந்தியாவில் இதெல்லாம் பார்த்திருக்கோமாங்க ஐயா? தாய் இருந்த பொழுது அரசு ஆம்புலன்ஸ்ல தன்னுடைய தாயினுடைய உடலை எடுத்துட்டு போறார். யாரும் வரக்கூடாது என்ற உத்தரவு. எங்களுக்கும் உட்பட கட்சியில வானத்தியக்க அகில இந்திய பொறுப்பில் இருக்கலாம், அண்ணாமலை மாநில தலைவரா இருக்கலாம், இங்க சகோதரர்கள் இருக்கலாம். மோடி அவர்கள் 1 மணி நேரத்தில் கட்சி குறிப்பு கொடுத்தாங்க. யாரும் குஜராத்துக்கு வரக்கூடாது, உங்களுக்கு என்ன பணி இருக்கிறதோ அந்த பணியை மட்டும்தான் நீங்கள் செய்ய வேண்டும், தாயினுடைய பணியை நான் செய்கிறேன். இது போன்ற தலைவர்லாம் கிடைக்கவே மாட்டாங்க, கிடைக்கவே மாட்டாங்க. மோடியை தூக்கி பிடிப்பதற்கு நாம் எதுக்குங்க பயப்படும்? நாம் எதுக்கு சார் பயப்படும்? ஒரு அற்புதமான மனிதரை பட்டி தொட்டி எல்லாம் நகரத்துல, அபார்ட்மெண்ட்ல, வீடுல, தெருவுல, வார்டுல, காலனில, எல்லா இடத்திலும் எடுத்துட்டு போய் மோடி அவர்களை அறிமுகப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. ஆனால் நீங்க சங்கல்படுத்தணும். அண்ணாமலை என்பவன் ஒரு முகம் மட்டும்தான், ஒரு முகம் மட்டும்தான். இந்த பாராளுமன்ற தொகுதியில வேட்பாளர் என்கின்ற ஒரு முகம் அண்ணாமலை. பட் அண்ணாமலையால் எதுவும் சாதிக்க முடியாது. அண்ணாமலை என்கின்ற மனிதன் ஒரு தனி மனிதன். இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய 18 கோடி உறுப்பினர்ல நானும் ஒரு உறுப்பினர், அவ்வளவுதான். இந்த அண்ணாமலை என்கின்ற முகத்திற்கு, தாமரை என்கின்ற சின்னத்திற்கு, மோடி என்கின்ற மகாத்மாவுக்கு நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றால் களத்தில் நீங்க இறங்கணும். ஐயா, ஒரு ஆங்கில பழமொழி சொல்லுவாங்க, ஏன் கெட்டவ ஆட்சி பண்றானா நல்லவ பேசாம இருக்கிறனாலயா. பேட் பீப்புள் ரூல் us because good people keep their mouth shut அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு கெட்ட மனிதன் ஆட்சியிலே வந்து அமர்வதற்கு காரணம் நல்ல மனிதர்கள் பேசாமல் இருப்பதனாலதான் கெட்ட மனிதர்கள் ஆட்சியில் வந்து உட்காராங்க.
ஆனால் கோயம்புத்தூர் மக்கள் பேச வேண்டிய நேரம். நீங்க பேசணும். அடுத்த 25 நாட்கள் நீங்க பேசணுங்க.